ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடெண்ட் வர ஸ்டாக்ஸ், டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸில் இருக்க ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஷேர் எல்லாமே நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஐஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி ப்ரீமியம்ஸ் வந்து ஆவரேஜ் ஆட்டி 18% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டீப்பர் ஹைக்குன்னு பார்க்கும்போது 22 to 25% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள் கேட்டகரிக்கு, ஒன் கேட்டகரி ஆஃப் வெஹிக்கிள்ஸுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிசிஷன் கொஞ்சம் டேஸில், அதாவது 2 வாரத்தில் வந்து மினிஸ்ட்ரி வந்து இதை கன்ஃபார்மாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டு இவங்களுக்கு 546 கோடி ஒர்த் ஆஃப் ஒர்க் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இது வந்து 24 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒர்க் ப்ராஜெக்ட். இது ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன். யூபிஎலுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. யூபிஎலோட பிரேசில் கம்பெனி ஒன்று இருக்குது. அதோட நேம் பார்த்தீங்கன்னா அட்வான்டா கமோஷோ டி செமெண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஷார்ட் ஆட்டு யூபிஎல் குரூப்போட அட்வான்டா பிரேசில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரசிலியன் அசட் கம்பெனியோட அசட்ஸை வந்து செல் பண்ண போகிறாங்க, கிட்டத்தட்ட 33% ஆஃப் த ஸ்டேக்கு. ஸோ ஆக்சுவலி சீரா போனிட்டா அப்படிங்கிற கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா 33% ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. $125 million வந்து பார்த்தீங்கன்னா இதை விற்க போகிறாங்க. ஆக்சுவலி அட்வான்டா கமர்ஷியோ டி செமெண்டஸ் இவங்க தான் இந்த செரா போனிட்டாவில் 33% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க, அவங்களோட பிரசிலியன் அசோசியேட் கம்பெனி மூலமாட்டு. ஸோ இப்போதில் என்டையர் ஸ்டேக்கையும் வந்து விற்க போகிறாங்க $125 million. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விற்று இவங்களோட அசட் போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், கமர்ஷியலைசேஷன், அதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியை வந்து யூஸ் பண்ணுறாங்க குளோபல் பிஸ்னஸுக்கு அட்வான்டாவை. இது வந்து யூபிஎல் குரூப் கொடுத்த அப்டேட்டு. ஸோ நாளைக்கு வந்து யூபிஎல் குரூப்பும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இவங்களும் டாடா எலக்ட்ரானிக்ஸும் பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் சொல்யூஷன் வந்து அட்வான்ஸ் இந்தியாவில் செல்ஃப் ரிலையன்ஸுக்கு வேண்டி சிப் டிசைன், ஃபேப்ரிகேஷன் எல்லாமே இந்தியாவில் பண்ணுறதுக்கு, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் நாளைக்கு முக்கியமாக ஃபோக்கஸில் இருக்கும். பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட ஆக்சுவலி இப்போ பிர்லா ஓப்பஸ் வந்து மார்க்கெட்டை டாமினன்ஸ் பண்ணி வராங்க, அவங்க வளர்ந்து வராங்க. இது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு பிடிக்கல. இவங்க டீலர்ஷிப்பு நெக்ஸ்ட்டு அந்த பிர்லா ஓப்பஸோட டீலர்ஷிப்பை அந்த கம்பெனிக்குள்ளே புகுந்து சில வேண்டாத வேலை பார்த்ததுனால த்ரெட்டனிங் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீலர்ஸை. இதை வந்து கண்டுபிடிச்ச பிர்லா ஓப்பஸ் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட இவங்க எங்களோட மார்க்கெட் டாமினன்ஸை அபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏஷியன் பெயிண்ட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஃபோக்கஸில் இருக்கும். லார்சன் அண்ட் டியூபோ வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி வந்து இஎஸ்ஜி பாண்ட் இஷ்யூன்ஸ் டீல் வந்து நடக்க இருக்குது. ஸோ அது வந்து அண்டர் த செபி மூலமாட்டு நடக்க இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் கார்பரேட் வந்து செபிக்கு கீழே இந்த இஎஸ்ஜி பாண்ட்ஸ் மூலமாட்டு 500 கோடி வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் லார்சன் அண்ட் டியூபோவும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஹெச்ஏலும் ரைட்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், குறிப்பாட்டு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை வந்து இந்த மினரல் பிளாக் ஆக்ஷன், அடுத்து வந்து மைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த 2 கம்பெனியுமே பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் சேல்ஸ் மே 2025 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷனும் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எக்ஸ்போர்ட் ஒரு 27% விழுந்துருந்துச்சு. இதுவும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். அடுத்து மெயினாட்டி இன்ஃபோசிஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா 32,000 கோடி டேக்ஸ் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸுக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூப்பினுக்கு வந்து யுஎஸ்எஃப்டி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் அப்ரூவல். ஓக்ஸா கேர்பாக்சின் பின் இஆர் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற டேப்லெட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெனரிக் ஈக்குவலண்ட் ஆஃப் சூப்பர்னஸ் ஃபார்மசிட்டிகல்ஸ் ஆக்ஸ்டெல்லார் எக்ஸார் அதோட ஜெனரிக் ஈக்குவலண்ட். இது வந்து பார்ஷியல் ஆன்செட் சைஸரை வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ், குறிப்பாட்டு 6 அதுக்கு மேலே உள்ள வயசில் உள்ள பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ஷியல் ஆன்செட் சைஸர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய மெடிசனு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க லூப்பினுக்கு. ஸோ ஆக்சுவலி இது 150 mg, 300 mg, 600 mg இந்த ஸ்ட்ரென்த்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் $206 மில்லியன் இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிருக்கு. இது வந்து லூப்பினுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எலிலிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒபிசிட்டி ட்ரக் அவங்களுக்கு உண்டு, ஆக்சுவலி மோஞ்சாரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட சேல்ஸ் வந்து இந்தியாவில் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்குக்கான டிமாண்டும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து யுஎஸ் ட்ரக் மேக்கர் ஆக்சுவலி 12.6 crores அளவுக்கு இந்தியாவில் விற்றுருக்காங்க. லாஸ்ட் மந்த் மட்டும் இவ்வளோ ஒர்த் ஆஃப் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து $1.5 million அளவுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. டிமாண்டும் பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க.
ஆக்சுவலி டோட்டல் அட் 12.6 க்ரோஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிருக்கு இந்த இன்ஜெக்ஷன் லாஸ்ட் மந்த் மட்டும். இதில் 5mg வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு, 7.5 க்ரோஸுக்கு விற்றுருக்கு, அதுலேருந்து அவ்வளோ ரெவன்யூ. அதே 2.5mg வேரியண்ட்டில் வந்து 5.1 க்ரோஸ், அதுலேருந்து அவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குது. டோட்டல் அட் 12.6 க்ரோஸ். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், பயோகான் லிமிடெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிராக்ளூடைட் அப்படிங்கிற ஒரு ட்ரக், அது வந்து ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் நோவா நார்டிஸ்க் டைப் 2 டயபெட்டிஸ் ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக் விக்டோசா, அதோட ஜெனரிக் வெர்ஷனு. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எழிலி முன்னாடி போன வருஷம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் 100 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் ஒபிசிட்டி இது வச்சு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு 2 கம்பெனியுமே போட்டி போடுவாங்க. இது வந்து எழிலி கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஃபின்ஸோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5505 கோடி வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜாம்லால் சன்ஸ் அண்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க வந்து ஸ்டேக் டைல்யூட் பண்ணாங்க. ஸோ அது மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகியும் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்மெண்ட்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட் மூலமாட்டு ஹெல்த்தி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26ல் எக்ஸ்போர்ட் வந்து மாருதி சுசுகி 20% வால்யூம் க்ரோத் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் 25ல் 1,63,386 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸ். பட் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மாருதி சுசுகி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபிசிக்கல் இயரில் 4 லட்சம் யூனிட்ஸ் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மாருதி சுசுகி ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, இந்த HMI அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2008 இன்கார்பரேட் ஆயிருக்குது. ஃபுட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அது இல்லாமல் ஃபுட்ஸ் ரிலேட்டட் இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆக்சுவலி லீடிங் மீட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் இந்த ஃப்ரூசன் மீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 36 ரூபா இருக்குது. ஹைனி பார்த்தீங்கன்னா 59 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 27 ரூபா. மார்க்கெட் கேபிலேஷன் 1832 கோடி. புக் வேல்யூ 15 இருக்குது. இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் தான் ஒரு 81 crores வந்திருக்கு. பட் கடன் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே வீக்காக இருக்குது. ஏன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 53 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு மார்ச் குவார்ட்டரில் 12 கோடியாக இருக்குது ப்ராஃபிட்டு. அதே மாதிரி இயர் ஆனர் பேசிஸ்லேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. பட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து கம்பெனி அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் இவ்வளோ நியூஸு. ஆனால் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கதை பாருங்கள் கமெண்டில். HMI அக்ரோ சொல்லுங்கள், நான் வந்து 6 லட்சம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் சொல்லி லாஃபர் சிம்பிளாக போட்டிருக்காரு. சரி, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில் 6 லட்சம் போடுற அளவுக்கு அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் உண்மையாட்டே சொல்கிறாரா பொய் சொல்கிறாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். FIS பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக மாறி இருக்கிறாங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 8749 கோடி வந்து இந்த ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்திருக்காங்க. இது வந்து US சைனா ட்ரேட் டென்ஷன் அப்படி நிறைய இருக்குது. பாண்ட் ஈல்ஸும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு யூஎஸில். நெட் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே அவங்க 19,860 கோடி பண்ணியிருந்தாங்க. ஏப்ரலில் 4,223 கோடியாக இருந்துச்சு. பட் இப்போ ஜூனில் வந்து ஃபண்டு பார்க்கும்போது நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மார்ச்சில் 3,973 கோடி வெளியே எடுத்திருந்தாங்க. பிப்ரவரியில் 34,574 கோடி, ஜான்வரியில் 78,027 கோடி வெளியே எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25ல் பார்க்கும்போது இந்த 2025 வருஷத்தில் டோட்டல் அவுட்ஃப்ளோ வந்து 1.01 lakh crore வந்து வெளியே எடுத்திருக்காங்க FIS. இதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்று US சைனா அந்த ட்ரேட் டென்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RBI ரேட் கட்டு, ஃபெட் ரேட் கட்டு, அப்படி சில இஷ்யூஸு. நெக்ஸ்ட்டு பாண்ட் டீல்ஸ் ரைஸ் ஆகுறது, இது மாதிரி நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ FIS பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து நெட் செல்லர்ஸாக மாறி இருக்கிறாங்க. TVS வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்பாச்சியில் 450cc நார்டன் 450cc வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஷேப் பண்ணி இந்தியன் ப்ரீமியம் மோட்டார் சைக்கிளில் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க நியூ ரேஞ்சில். ஆக்சுவலி இந்த நார்டனுங்கிறது UK பேஸ்டு கம்பெனி. ஸோ அப்பாச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியனில் பிராண்டில் உள்ளதான். ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரீஷேப் பண்ணி விரைவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு IPOs புதுசாட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வர இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 நியூ இஷ்யூஸ் இருக்குது IPOவில். ஓஸ்வால் பம்ப்ஸ் IPO இது வந்து ஜூன் 13 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு தான். ஜூன் 17 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. BSE NSE போத் அது ரெண்டுமே லிஸ்டட் ஆகுது. பட் ப்ரைஸ் பேண்ட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. மோலி லிஸ்ட் இந்தியா IPO இது வந்து ஜூன் 12 ஓப்பன் ஆகுது. 82.02 crores வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பேண்ட் 135 to 143 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 16 வந்து பார்த்தீங்கன்னா NSE SME பிளாட்ஃபார்மில் லிஸ்டட் ஆகுது. ஜெனிக் பவர் அண்ட் கேபிள்ஸ் IPO இது ஜூன் 12 ஓப்பன் ஆகி ஜூன் 10 ஓப்பன் ஆகி ஜூன் 12 க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் 100 வளர்ந்து 110 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
சைஸ் அவங்க இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 51.30 crores. என்எஸ்சி எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் இது லிஸ்ட் ஆகுது. ஸ்கேரோம் ஐபிஓ இது வந்து ஜூன் 9 ஓப்பன் ஆகி 11 க்ளோஸ் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் 96 to 102 rupees. இஷ்யூ சைஸ் 61.62 crores. என்எஸ்சி எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் லிஸ்டட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வீக் இந்த ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர இருக்குது. டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு இஏஎஃப் பேஸ்டு ஸ்டீல் மேக்கிங் ப்ராஜெக்டை யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அந்த ஆப்ரேஷன் வந்து 2027 ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து $1.5 billion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆல்பர்ட் டாடா ஸ்டீல் அந்த பிளான்ல தான் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 500 million pounds வந்து யூகே கவர்மெண்ட் ஃபண்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. விரைவில் ஸ்டார்ட் பண்ணி ஃபினான்ஷியல் 27 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜூலையில் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஹீரோ, பஜாஜ், டிவிஎஸ் இவங்க வந்து அண்டர் 1 lakh, அதாவது 1 லட்சத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இவி ஸ்கூட்டரை வந்து புதுசாட்டி இவி ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறதாட்டு அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே அதை லான்ச் பண்ணுறாங்க. கம்மிங் மந்த்ஸ்லேயே நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுவோம். இப்போ வந்து ஹீரோவோட விடா VX2 வந்து ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் ஜூபிட்டர் இவி இது வந்து தீபாவளி அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பஜாஜோட ஸ்கூட்டர் ஒன்று இருக்குது. அது ஸ்கூட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. அது மேபி எண்ட் ஆஃப் ஜூனில் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஸ்கூட்டர். நெக்ஸ்ட் நிறைய கார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்மெண்ட்டில் கார்ஸும் வர இருக்குது. இதில் மாருதியோட விட்டாரா அதுவும் பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு மாருதி சுசுகியோட ஃபஸ்ட்டு இவி காரு. நெக்ஸ்ட்டு ஹியூண்டாயோட வென்யூ, நியூ ஜென்ரேஷன் ஹியூண்டாய் வென்யூ அதுவும் விரைவில் ஆட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டாவோட சியரா இது வந்து இந்த ஃபினான்ஷியல் 25 எண்டில் வரலாம், அதாவது 2025 வருஷம் எண்டில் வரலாம். இது போத் ஐசி அண்ட் இவி வெர்ஷனில் அவங்க கொண்டு வராங்க. ஹோண்டாவோட எலிவேட் டிவி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26 எண்டில் தான் இதை லான்ச் பண்ணணும்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்டுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டாக்ஸ் இருக்குது. நெல்கோ லிமிடெட் ₹1 டிவிடெண்டு ஃபஸ்ட்டு 9 ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸை சொல்லிடுறேன். நெல்கோ லிமிடெட் ₹1. அடுத்தது 10 ரெக்கார்ட் டேட் வருது. ஏஷியன் பெயிண்ட்ஸு ₹20.55 கொடுக்குறாங்க. இந்தியன் பேங்க்கு ₹16.25. ஜான்சன் கண்ட்ரோல் ஹிட்டாச்சி ஏர் கண்டிஷனிங் இந்தியா லிமிடெட் ₹15 கொடுக்குறாங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ₹27 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 11 டாடா எலிக்ஸி ₹75 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 12 அமெண்டல் லிமிடெட் ₹0.2 கொடுக்குறாங்க. ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் $85. ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் லிமிடெட் ₹50. டாடா கெமிக்கல்ஸ் ₹11. இவங்க ட்ரெண்ட் லிமிடெட் ₹5 கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்வாஸ்டிக் சேஃப் டெபாசிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் ₹1 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 13 ஏசிசி லிமிடெட் ₹7.50. அதானி என்டர்பிரைசஸ் ₹1.30. அதானி போர்ட்ஸ் ₹7. அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட் ₹2 கொடுக்குறாங்க. ஆப்கோடெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் $4.50 கொடுக்குறாங்க. பிபிசிஎல் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ₹1 கொடுக்குறாங்க. கனரா பேங்க் $4 கொடுக்குறாங்க. டிஎம் கேபிட்டல் வந்து ₹1 கொடுக்குறாங்க. இம்கோ எலிகான் இந்தியா லிமிடெட் $5 கொடுக்குறாங்க. எலிகான் இன்ஜினியரிங் கம்பெனி ₹1.50 கொடுக்குறாங்க. இண்டிஜன் லிமிடெட் ₹2 கொடுக்குறாங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் லிமிடெட் ₹2.70 கொடுக்குறாங்க. பிரமால் என்டர்பிரைஸ் லிமிடெட் ₹11 கொடுக்குறாங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ₹2.05 கொடுக்குறாங்க. சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் ₹32.50 கொடுக்குறாங்க. எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் ₹1.20 கொடுக்குறாங்க. ஸ்மிருதி ஆர்கானிக்ஸ் ₹1.50 கொடுக்குறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ அப்கமிங் வீக்கில் கொடுக்குறது. விடிஎம் லிமிடெட் 3:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. 11 ரெக்கார்ட் டேட்டு. வெஸ்யூஎஸ் இந்தியா லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் ₹10 இருக்கிறத ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 10 ஜூன் ரெக்கார்ட் டேட்டு. முறை ஆர்கனைசர் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் ₹2 இருக்கிறத ₹1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 11 ஜூன் ரெக்கார்ட் டேட்டு. 7NR ரீட்டைல் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ ஜூன் 9 அதுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.